பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். புது வருஷத்துல முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? கடந்த வருஷம் முழுதும் இயேசுவோடு நடந்து அவர் நடத்தி வந்த பாதையில வந்தோம். ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசினார், தைரியப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். இந்த புது வருஷத்திலையும் இயேசுவோடு நடக்கிறத விட்டுவிடக்கூடாது. தினமும் இயேசுவோடு நடக்கணும், அவருடைய குரலை கேட்கணும், அவரோட நீங்க பேசணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இந்த புது வருஷத்துக்கு தேவன் எனக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறார், என்ன மாதிரி ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்று அறிய ஆவலோடு இருக்கிறீங்கல்ல? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். I will come to you and I will bless you. உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் தூரத்தில் இருக்கிறேன், உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், சரி போ பெற்றுக்கொள் அப்படி சொல்ற ஆண்டவர் அல்ல. உன்னிடத்தில் நான் வருவேன். வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சிலர் வந்து இயேசுகிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறாங்க, சுகம் கேட்கிறாங்க, ஒரு விடுதலை கேட்கிறாங்க. ஆண்டு சொல்ல நான் வருகிறேன். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தா 100க்கு அதிபதி என் வேலைக்காரன் திமிர்வாத வியாதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுகிறான், வேண்டிக் கொண்ட உடனே இயேசு என்ன சொல்றார்? ஐ வில் கம் அண்ட் ஹீல் ஹிம். நான் வந்து அவனை சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்றார். அவன் தான் சொல்றான், நான் அதுக்கு பாத்திரம் நல்ல ஆண்டவரே, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, சுகமாகி விடுவான் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறான். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நான் வருகிறேன், உன் வீட்டுக்கே வருகிறேன், வந்து குணமாக்குகிறேன் என்று ஆண்டு சொல்றார். யவீரு என்ற ஒரு ஜபாலை தலைவன் வந்து தன்னுடைய மகள் வீட்டிலே மரணப்படுக்கையில் கஷ்டப்படுகிறாள். இயேசுவே நீங்க வந்தீங்கன்னா சரியாயிரும், வந்து உன் கையை வைங்கன்னு சொன்ன உடனே இயேசு சரி என்று வருகிறார். நான் வர்றேன், உன் வீட்டுக்கு தானே நான் வருகிறேன், உன் மகளை குணமாக்குகிறேன் என்று. அதே மாதிரி இயேசு வருவதற்குள்ள அந்த மகள் மரித்து விட்டாள். ஆனா இயேசு வந்து மரித்து போன சிறுபெண்ணை உயிரோடு எழுப்பினார். ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் சொல்ல, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு சுகம் வேணுமா, விடுதலை வேணுமா, மரணக்கட்டுகள் மாறணுமா, அல்லது ரட்சிப்பின் சந்தோஷம்? நீங்க லூக்கா 19 அதிகாரத்துல இயேசு ஒரு மனிதனை பார்த்து சொல்றார், உன் வீட்டுக்கு நான் வர்றேன், உன் வீட்டுல தங்க போகிறேன்றாரு. சகையு என்கிற மனிதன் உடனே பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான். நான் என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாருக்கிட்டையாவது அநியாயமா நான் சம்பாத்தியம் பண்ணியிருந்தா 4 நான் திரும்ப கொடுக்கிறேன், யாரையும் ஏமாற்றி எடுத்திருந்தால் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு என்கிற ஆசீர்வாதம். அப்போ இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது, ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது, முதல்ல பாவ மன்னிப்பு ஆகிய சமாதானம், அந்த ஆசீர்வாதம். 2வது வியாதியை விலக்கி பூரண சுகம், ஆரோக்கியம், அந்த ஆசீர்வாதம். என்னை எங்க வீட்டுக்கு அவர் வந்தார். நான் மரணப்படுக்கையில டாக்டர்ஸ் கைவிட்டு சாக கடந்த போதுதான் எங்க வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். நேரடி எங்க வீட்டுக்குள்ள வந்து, நீங்க வந்து இந்துக்கள், உங்க வீட்டுல படம் குத்த விளக்கெல்லாம் இருக்குது, நான் உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு வெளியில இயேசு நிற்கவில்லை. அதுதான் இயேசுடைய அன்பு. அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஒரு மத நம்பிக்கைகள் மற்றவங்களுடைய காரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவன். அவர் வந்தார், கூப்பிட்டதுனால ஒரு சகோதரனுடைய ஜெபம், என் தாயாருடைய கண்ணீர், இயேசுவே இயேசுவனை கூப்பிட்டதுனால அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டார். வந்து என் படுக்க பக்கத்துல நின்று என்னை தொட்டார். வியாதி படுக்கை மாறிவிட்டாரு. இன்றைக்கு வரைக்கும் நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன்ல, இருதயம் நல்ல சுகத்தோட புது இருதயம் ஆயிற்றுல்ல. இயேசு வந்து தொட்டார், ஒரு அற்புதம் நடந்தது. அதே மாதிரி தான் லாசரு, மாத்தாள், மரியாள், அவங்க பெத்தானிய கிராமத்துல இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு இயேசு வந்தார். இப்ப அங்க மரணம் ஏற்பட்டு விட்டது, அழுதுகிட்டே இருக்காங்க. இயேசு வந்தார், மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். அவருடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். அதே இயேசு சொல்லுகிறார், நான் வருவேன், உன் வீட்டுக்கு வருவேன், நீ வேலை செய்கிற இடத்துக்கு வருவேன், உன்னுடைய அலுவலகத்துக்கு வருவேன், உன் பிசினஸ் ஸ்தலத்துக்கு வருவேன், நீ படிக்கிற இடத்திற்கு வருவேன், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் தேவை. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும், படிச்சையில வெற்றி வேணும். வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும், சம்பள அந்த உயர்வு கிடைக்கணும். அப்போதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த தடைகள்லாம் நீங்கணும், வர வேண்டிய பணம் வரணும், இது மாதிரி நடக்கணும், அந்த ஆசீர்வாதம் வேணும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஊழியத்தில் ஆத்துமாக்கள் வேணும், ஊழியத்துக்கு வேண்டிய நன்மைகள் வேணும். குடும்பத்தில் பெண்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? அப்படியே விசுவாசிங்க. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில வந்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதம் நடக்கும். ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் நீர் அவருடைய வாழ்க்கையில வந்து அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, நீர் வந்து என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வீட்டுக்குள்ள நீங்க வரணும். நீங்க வந்து அவங்கள ஆசீர்வதிங்க. சமாதானம் கொடுங்க, ரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொடுங்க, வியாதியை மாற்றி பூரண சுகம் கொடுங்க, கட்டுகள் அறுக்கப்பட்டு பயத்திலிருந்து விடுதலை கொடுங்க, குறைவாயிருக்கிற காரியத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுங்க, அவருடைய கண்ணீரை துடைத்து ஆசீர்வதித்த மகிழ பண்ணுங்க. இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீர் அவருடைய வாழ்க்கையில இடைப்பட்டு ஆசீர்வதித்து அவளை மகிழ பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.